ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளா கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது உன் கஷ்ட காலங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு சந்தோஷமும் செல்வமும் பெருகும்படி செய்ய வந்திருக்கேன். நான் சொல்கிறத மகிழ்ச்சியோட சந்தோஷமாகவே கேளு. ஏன்னா இப்போது உன் வீட்டில் உனக்கான நல்லது அனைத்தும் நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. செல்வம் பெருகி வழியும்படியும் சந்தோஷம் பொங்கி வழியும்படியும் இந்த முருகன் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய வலிமை என்னங்கிறத நீ உணரணும். உன்னுடைய திறமையையும் தைரியத்தையும் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக உனக்கு சில சோதனைகளை கொடுத்தேன். இப்போது சோதனைகளின் முடிவாக வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றத நான் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சுட்டேன் என் செல்வமே. உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையும் யாரிடமும் சொல்லாமல் நீ வருத்தப்படும் வேதனையான விஷயங்களையும் கூட இந்த முருகன் நல்லா தெரிஞ்சவனாகவே இருக்கேன். நான் அமைதியாக இருக்கிறதுனால உனக்கு எதுவுமே செய்யலை, உன்னை நான் கவனிக்கவும் இல்லை பார்த்துக்கவும் இல்லைன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்ததால தான் உன் இதயத்தின் துடிப்பாக நான் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதே உன்னை அவமதித்த வார்த்தைகளையும் உன்னை வீழ்த்த நினைத்த அந்த மனிதர்களையும் தூக்கி எறிஞ்சு உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து நீ வெற்றியாளனாக வாழும்படி நான் செய்வேன் என் செல்வமே. நீ அமைதியாக இருந்ததை யார் பலவீனம்னு நினச்சாலும் சரி, நீ பலமுள்ள ஆள்தாங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்கு நான் வந்துட்டேன். கண்டிப்பாக உனக்கு நியாயம் கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய உண்மையான மதிப்பு ஒருபோதும் மாறாது. வைரம் எப்போதும் வைரம்தானே. கண்டிப்பாக உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் இனி முட்கள் இருக்காது, மலர்கள் மட்டுமே மலர்ந்து மனம் வீசும்படியும் உன் வாழ்க்கை பாதையை மென்மையாக இருக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உனக்கு எதிரான சதிகளும் உன் மீது பட்ட தீய கண்களும் பொறாமை பார்வையும் பொசுங்கி சாம்பலாக போகுது. என் செல்ல பிள்ளை அனனி, எதுக்காகவும் பயப்பட வேணாம். நான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு தரும்போது நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே. உன் வலியையும் வேதனையும் போக்கி என் அருளால் இப்போ உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். நீ தனி மரம் அல்ல, உனக்கு வேறாகவும் விழுதாகவும் நான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இனி நிழலாக நான் இருந்து உனக்கு வந்து சேர வேண்டிய எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ அமைதியாக இருக்கும்போது நானே உனக்கு துணையாக இருந்து காத்தருளி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். பொறுமையாக நீ இருந்ததின் பலனாக இப்போது பொக்கிஷமான வாழ்க்கையை பெறப்போற. உன்னை ஏளனம் செய்தவர்களுக்கும் உன் உழைப்பை சுரண்டி உன்னை ஏமாத்துறவங்களுக்கும் நீ நேரடியாக பதில் சொல்ல வேண்டாம். உன் மௌனத்தையும் கண்ணீரையும் நீ அடக்கி வச்ச கோபத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அதனால் உன் சார்பில் அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்க செஞ்ச தவறுக்கும் எதிராக நானே அவங்கள கேள்வியும் கேட்பேன் என் செல்வமே. நீ அமைதியாக இருக்கிறதாலேயே உன்னை சாதாரணமாக நினச்ச மனிதர்கள் நீ தோற்று போயிட்ட நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ பார்த்தது தோல்வி இல்லை, வெற்றிக்கான ஆரம்ப அறிகுறிய அடையாளன்றத அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வீட்டில் செல்வம் பெருகவும் சந்தோஷம் நிலைக்கவும் அருள் செய்து காவல் காக்க போகிறேன். நம்பிக்கையோட இந்த திருச்செந்தூர் முருகனை நீ வேண்டும் போது கண்டிப்பாக உன் குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவும் தடைகளும் கஷ்டமும் கடன் சுமையும் கூட கரைந்து மறைந்து உன் வாழ்க்கையும் தொழிலும் வேகம் எடுக்கும். நீ எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் என் கூடவே இருக்காருன்ற நம்பிக்கையோட மன திருப்தியோட வேலை செய். உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை எல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் அமைதியும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நிலைக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. தீயில் போடும்போது தான் தங்கம் சுத்தமாகுது. மண்ணுக்குள்ள அழுத்தம் கொடுக்க கொடுக்க தான் அது வைரமாக மாறுது. அதே போல தான் உன்னை எந்த விஷயம் அழுத்துதோ, தீயில போட்டது போல உன்னை நெருப்பால் சுடுதோ, அந்த வலியும் வேதனையும் உன்னை மிகப்பெரிய ஆற்றல் உள்ள திறமையுள்ள ஆளாக மாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ.
எல்லா கஷ்டங்களும் நல்லது நடப்பதற்காகவே கொடுக்கப்படுது. இந்த முருகன் நானும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததின் பின்னணி இதுதான். சொல்லிவிட்டேன் அல்லவா, ஏன் எதுக்காக உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன்னு. இனி தைரியமா இரு. இந்த முருகன் உன் பின்னால் இருக்கும்போது நீ நிச்சயம் எவ்வளவு தூரம்னாலும் ஓட முடியும். உனக்கென ஒரு எல்லைக்கோட்டை நான் வகுக்கவே இல்லை. இன்னும் மேலே மேலே நீ பல வெற்றிகளை பெறத்தான் போற. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையவே வரலாறாக மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கை உனக்கு எதிராக திரும்பியது போல நினைக்காதே. நீ நம்புறவங்கெல்லாம் உன்னை ஏமாத்திட்டு விலகி போகிறாங்களேன்னு யோசிக்காதே. உன் முயற்சிகள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் என் செல்வமே. நீ தனியாக இருக்கன்னு மட்டும் ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் தடுமாற்றத்தை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாதே. பண கஷ்டமும் கடன் சுமையும் மன அழுத்தமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே என்னை சரணடைந்த உனக்காக செல்வத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். நீ செய்யும் வேலைகளை எல்லாம் மன திருப்தியோடு செஞ்சாலே அதற்கு உரிய பலனை மிக பெரிய அளவில் நான் உனக்கு கொடுப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான தைரியத்தை கொடுத்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று நீ நினச்சதற்கு மாறாக எதிராக நடக்கும்போது நீ கோழைத்தனமாக அழுகக்கூடாது என் செல்வமே. நீ அழுகுவதற்காக இந்த உலகத்தில் நான் உன்னை படைக்கலை. விதியை வெல்லும் துணிச்சலை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதை பிடிச்சிக்கிட்டு அதர்மத்தையும் வஞ்சகத்தையும் வேறொருக்கும் சுடரொளியாக நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ முன்னால் நடந்து போனீன்னா இந்த முருகன் உனக்கு பின்னாலேயே வந்து உன்னை சுற்றி இருக்கும் இருளை விலக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் கையில் ஏந்திய தீபமாக இந்த முருகன் நான் இருந்து உனக்கான வெளிச்சத்தை கொடுக்குறேன். வாழ்க்கை பாதையில் எத்தனை முட்கள் வந்தாலும் உன் பாரத்தை என் பாதத்தில் இறக்கி வச்சிடு. நீ போகும் பாதையில் முழுவதும் நான் உனக்கு மலரை தூவி என் அருளின் மூலமாக உன்னை பாதுகாத்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். உன்னையும் உன் குலத்தையும் காக்கும் நிழலாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நேரமும் காலமும் சரியில்லை, அப்புறமா பார்த்துக்கலான்னு நீ தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நீ கற்பனை கூட செய்யாத அளவுக்கு இந்த முருகன் நானே உனக்கு பல நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்க வலியும் அவமானமும் துன்பமும் உன்னை விட்டு விலகி போகும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதை நினச்சும் பயப்படவோ மனசு உடஞ்சி போகவோ வேண்டாம். கண்ணீர் சிந்தாமல் உன் வலியை சக்தியாக மாற்று. உன்னை தாழ்த்த நினச்சவங்களுக்கு முன்பாகவே நீ வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டிடுயன் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உனக்கு முன்னும் பின்னும் நிழல் போல நான் இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சீனா மற்ற எல்லாத்தையும் இந்த முருகன் நான் பார்த்துக்குவேன். மற்றவங்க நடந்து போகிற பாதையில் நீ போகலை. உன் மனசு என்ன சொல்லுதோ அதன் பாதையில் தானே நடக்கிறாய். அதனால் நீ தனியாக தோணினாலும் நீ தனியாக தனிமையில் இருப்பதைப் போல உனக்கு மனசில் வந்தாலும் அது தனிமைக்கான அடையாளம் இல்லை. நீ தனித்துவத்தோட ஜெயிக்க போகிறதுக்கான அடையாளம். எதுக்காகவும் உன் வேகத்தை குறைக்காதே, நிறுத்தாதே. நீ போகிற திசை சரியானது தான். கண்டிப்பாக உன்னை உயர்த்தி அடுத்த நிலைக்கு உன்னை தயார் பண்ணுறேன். நீ செய்த ஒவ்வொரு உழைப்பும் ஒரு விதையாக இருந்து இந்த உலகத்தில் பறைசாற்றும். நீ அமைதியாக இருந்தாலும் உனக்கான அழகான விஷயங்களை செய்ய இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இழந்த பணம் எதுவும் உனக்கு இழப்பு கிடையாது என் செல்வமே. அந்த அனுபவம் தான் இப்போது பணத்தை எப்படி கையாளணுன்ற பக்குவத்தை உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை ராணியாக மாற்ற போகுது. வாழ்க்கை எப்படி வாழணுன்ற எல்லா பாடங்களையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இனிமே எந்த விதத்திலும் நீ துன்பப்படவோ துயரப்படவோ மாட்டாய். உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இப்போ உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் எதுவுமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ ஒரு நிமிஷம் கூட நினைக்காதே. இப்போது தான் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தையே வைக்க போகிறேன். சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி
உன் விதியை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன் வலிகளும் வேதனைகளும் சரியாகி என் ஆசீர்வாதங்கள் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் வாழ்க்கையை வழி நடத்த நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோட முன்னேறி என் செல்வமே. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ ஒருபோதும் மனம் சோர்ந்து போக வேண்டாம். மனிதர்களின் வரம்பை மீறி பல விஷயங்கள் என்னுடைய கைகளில் தான் இருக்கு. என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை பிடிக்காதவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா அதை பொருட்படுத்தாமல் அவர்களை விட்டு விலகி போகிறது தானே உனக்கு நல்லது. யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக உன் மனசை காயப்படுத்தி நீ வருத்தப்படுத்தி கொள்ளாதே. உன் மனசை காயப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படும் மனிதர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. நீ அவர்களையும் அவர்கள் செயலையும் பொருட்படுத்தாமல் கண்டு கொள்ளாமல் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தும் போது நிச்சயமா உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் என் செல்லமே. கண்ணீரோடும் மன வருத்தத்தோடும் நீ என்னிடம் வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். தாங்க முடியாத வலிகளையும் சுமைகளையும் நீ பொறுத்துக்கிட்டு வாழ்கிறது எனக்கு புரியுது. எப்போது என் நிலைமை மாறும்ன்ற மனக்குமுறலோடு இருக்கும் உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். நீ நினச்சது எல்லாம் உடனே நடக்கணும்னு ஆசைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. காரணத்தோடு தான் சில விஷயங்களை நான் தள்ளி வச்சிருக்கேன்றது உனக்கு புரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனதில் உதிக்கும் எண்ணங்கள் யாவும் என்னுடையது. என்னை நினச்சி நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும் என் செல்வமே. நான் உனக்கு கொடுப்பதை யார் தடுத்தாலும் உன் அப்பன் முருகன் அதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசு முழுவதும் நீ என்னை நம்புறதானே? உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் துடைத்து உனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க செய்வேன்னு நம்புகிறாய் அல்லவா? கண்டிப்பா உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். மற்றவங்களோட நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ தனித்துவமான உயிர். நீ செய்யும் செயல்கள் யாவும் தனித்துவமானதுன்னு எனக்கு தெரியும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருக்கலாம். அந்த அனுபவங்கள் அனைத்தும் இப்போது உன் வாழ்க்கையை செதுக்கி நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க போகுது. உலகத்தின் நாயகனாக இந்த முருகன் நாயிருந்து உன்னை இயக்கும் போது ஒருபோதும் நீ தோத்து போக மாட்டாய் என் செல்வமே. நீயும் எதுக்காகவும் பயந்து பின்வாங்காதே. எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க பழகு. என்னை நினச்சி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன். அதனால் என்னையே நம்பி இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயம் நான் துணையாக இருப்பேன் என் செல்வமே. நடந்ததையே நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நடந்தது எல்லாமே உனக்கு ஒரு பாடமாகவே கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கோ. நடந்து முடிஞ்சிருச்சு. அதை மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய செயல்களில் கவனம் செலுத்து. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் நீ போகும் பாதையும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோ. கோபம், பயம், வருத்தம்னு எது இருந்தாலும் நீ பொறுமையோட நிதானத்தோட நம்பிக்கையோட வாழ தயாராகு. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே அந்த மகிழ்ச்சி உன்னை சுற்றி ஒரு நல்ல நேர்மறை அதிர்வலைகளையும் தெய்வீக ஆற்றலையும் உருவாக்கி உன்னை பாதுகாக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என் அப்பன் முருகன் என் கூட இருக்காருன்னு நம்பி நீ இருந்தீனா அந்த நம்பிக்கையே உனக்கு அரணாக துணையாக இருக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலான சவாலான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு ஆலோசனை சொல்வதற்கும் உனக்கு வழிகாட்டுவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்ததால தான் இதுவரைக்கும் உன்னால் ஜெயிக்க முடியலை. இப்போ நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றிகளை பெற்றுத்தர்றேன்.